இந்த பதிவை பார்க்குறீங்களா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நான் பேசுகிறத கேட்டு முடிச்சதுக்கப்புறம் சந்தோஷம் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு கஷ்டம் வரும். கஷ்டம்னு சொல்கிறத ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு ஜோன் வரும். சோகம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சோகம் வந்துச்சுன்னா அடுத்த கட்டம் ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுது. இதுதான் உண்மை. இது நிறைய பேருக்கு புரியறதில்லை. சந்தோஷம் வந்தால் கொண்டாடுறாங்க, ஏதாவது ஒரு சோகம் நடந்துச்சுன்னா புலம்பி தள்ளிடுறாங்க. சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் ஒரு மூணாவது மனுஷனாக தள்ளி நின்று நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் நீங்கள் கொண்டாடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பட் உங்களை பாதிக்க விட மாட்டீங்க. அதே மாதிரி துக்கம் சோகம் வந்தாலும் அதையும் உங்களை பாதிக்க விட மாட்டீங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், வாழ்க்கைனா மேலே போனால் கீழே வந்து தான் ஆகணும், கீழே போனால் திருப்பி மேலே வந்து தான் ஆகணும். இது புரிஞ்சுன்னா முழு வாழ்க்கையை நீங்கள் அழகாக கொண்டு போயிடுவீங்க. இந்த புரிதல் இல்லாததுனால தான் கஷ்டங்கள், அழுகை, போராட்டங்கள், சண்டைகள், அடுத்தவங்க மேலே பொறாமை எல்லாமே. கண்டிப்பாக இது புரிஞ்சுன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இந்த பதிவுக்கு உடனே மாறும் நான் நம்புகிறேன்.